இருக்கும், ஐஎஸ்சின்றது தனியாக இருக்கும். ஸோ ஐஎஸ்சி ஓப்பன் பண்ணுறப்ப மெயினாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மின் ப்ரிவிலேஜஸோட ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ரன்னர்ஸ் அட்மின் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் ஓப்பன் பண்ணுறது தான் நல்லது. ஸோ இப்போ ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம பவர்ஷெல்னு சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ ஆட்டோமேஷன் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டெடிகேட்டட் சர்வர். டெடிகேட்டட் சர்வர் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் மிஷின்லேருந்து உங்கள் என்விரான்மெண்ட்டில் உள்ள 1000 மிஷின்ஸோ 2000 மிஷின்ஸோ எவ்வளவு இன்வென்ட்ரி இருக்கோ சிஎம்டிபியில் அது எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மிஷின்லேருந்து தான் எல்லா மிஷினுக்கும் கம்யூனிகேஷன் நடக்கணும். ஸோ அப்போ டெடிகேட்டட் மிஷின் வேணும். அண்ட் ஆல்சோ அந்த மிஷினில் வந்து உங்களுக்கு அட்மின் ப்ரிவிலேஜஸ் வேணும். ஸோ அட்மின் ப்ரிவிலேஜஸ் இருந்தால் தான் உங்களால் வந்து அந்த எல்லா மிஷினையும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பவர்ஷெல் மாடியூல் இன்ஸ்டால் பண்ணணும் புதுசாக அப்படின்றப்போ உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் பர்மிஷன் தேவை. அப்போ அட்மின் இருந்தால் தான் பண்ண முடியும், சரிங்களா. ஸோ அதை போல் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் கான்ஃபிகரேஷன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அட்மின் ப்ரிவிலேஜஸ் தேவை, சரிங்களா. ஸோ மிஷின் அண்ட் ஆல்சோ அட்மின் ப்ரிவிலேஜஸோட இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அக்கௌண்ட். ஸோ இப்போ வந்து நான் ஒரு சர்வர்லேருந்து மல்டிபிள் சர்வர் கனெக்ட் பண்ண போறேன்னா உங்களோட இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் வச்சு கிரியேட் பண்ணுறது நல்லதா இல்லை சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது நல்லதா? சர்வீஸ் அக்கௌண்ட் தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். ஸோ பெஸ்ட் ப்ராக்டிசஸ் படி பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அக்கௌண்ட். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் யூஸர் அப்படின்றப்போ அவங்க வந்து ப்ராஜெக்ட் விட்டு போகலாம், இல்லை கம்பெனி விட்டு போயிடலாம். ஸோ அப்போ அந்த அக்கௌண்ட் வந்து எடுத்துட்டாங்க, டிசேபிள் ஆயிடுச்சு, இல்லை லாக் ஆயிடுச்சு அப்படின்றப்போ ஸோ அது வந்து சர்வீஸ் ஆட்டோமேஷன் சர்வீஸை வந்து ஸ்டாப் பண்ணும், சரிங்களா. ஸோ அதனால் வந்து எப்போதுமே சர்வீஸ் அக்கௌண்ட் அண்ட் ஆல்சோ சர்வீஸ் அக்கௌண்ட் அப்படின்றப்போ வந்து அது வந்து பாஸ்வேர்டு வந்து நெவர் எக்ஸ்பைரி அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணும், சரிங்களா. ஸோ அப்படி இல்லைன்னா வந்து ஒவ்வொரு டைமும் 60 days 90 days வந்து ரீசெட் பண்ண சொல்லி கேட்டு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் சர்வீஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்பே அதுக்கான இமெயில் ஐடி வந்துடும். ஸோ அந்த இமெயில் ஐடியை வந்து நீங்கள் ஆட்டோமேஷன் நோட்டிஃபிகேஷன் அனுப்புறதுக்கு அதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ அப்போ வந்து டெடிகேட்டட் மெஷின், சர்வீஸ் அக்கௌண்ட், ஸோ அட்மின் ப்ரிவிலேஜஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் ரெப்போ. ஸோ கோட் ரெப்போ அப்படின்றது வந்து இட் டிபெண்ட்ஸ். ஸோ இப்போ மெஜாரிட்டியாக வந்து நம்ம கிட் அப்படின்றது தான் யூஸ் பண்ணுறோம், கிட்ஹப், கிட் லேப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை தாண்டி இன்னும் சில கோட் சோர்ஸ் கோட் ரெப்போ இருக்குது, கோட் ரெப்பாசிட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கோடு எழுதுறேன், பவர்ஷெல் கோடு எழுதுறேன். ஸோ எழுதிட்டு என்னோட லோக்கல் மிஷினில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நான் அந்த கோடை வந்து நான் லோக்கல் மிஷினில் ஸ்டோர் பண்ணால் நான் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்கள் டீமில் வந்து 10 மெம்பர்ஸ் இருக்காங்க, L1 L2 எல்லாம் சேர்ந்து. ஸோ அப்போ நீங்கள் ஆஸ் ஏ எஸ்எம்இயாக நீங்கள் கோடு எழுதிட்டீங்க. ஸோ அப்போ வந்து அந்த L1 டீமில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த டாஸ்க் வந்தால் இதை ரன் பண்ணு, இந்த டாஸ்க் வந்தால் இதை ரன் பண்ணு சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்றீங்கன்னா அந்த கோடை வந்து நீங்கள் அவங்களுக்கு இமெயில் பண்ணுறதுக்கு பதிலாக இல்லை ஒவ்வொருத்தவங்க தனித்தனியாக ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக கோட் ரெப்பாசிட்டரியில் ஷேர் பண்ணுறது இஸ் ஏ பெட் ப்ராக்டிசஸ், சரிங்களா. ஸோ GitHub, GitLab எக்ஸெட்ரா. ஸோ நிறைய இருக்குது ஆக்சுவலாக, சரிங்களா. ஸோ இதில் ஸ்டோர் பண்ணிப்பீங்க. ஸோ இது ஈவன் வந்து இது வந்து நீங்கள் பப்ளிக்காக ஸ்டோர் பண்ணக்கூடாது. அகைன் இது நான் சொல்கிறது எல்லாமே வந்து உங்களுடைய ஓன் ப்ராஜெக்ட் அக்கௌண்ட்டில், சரிங்களா. ஸோ GitHub இதெல்லாம் வந்து பப்ளிக் ரெப்போவும் இருக்குது. ஸோ இது ப்ரைவேட் ரெப்போவில் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ணுவீங்க உங்களுடைய கம்பெனி அக்கௌண்ட்லேருந்து, சரிங்களா. ஸோ இது மேக்ஸிமம் எல்லா ப்ராஜெக்ட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுற போல பண்ணணும். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணுறதுக்கு பதிலாக காமன் ரெப்போவில் வச்சுக்கிட்டு ஷேர் பண்ணுற போல் இருந்ததுதான் இன்னும் நல்லதாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வேணுமோ அவங்க எடுத்துக்கலாம். சப்போஸ் அதுக்கு என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணணும் இல்லை வந்து அந்த கோடை ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுன்னு அதை வந்து ஈஸியாக மாடிஃபை பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். வெர்ஷன் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ இல்லை வந்து பக் ஃபிக்ஸு, ஸோ எல்லாத்தையும் வந்து அதுலேயே அப்டேட் பண்ணுற போல இருக்கும், சரிங்களா. ஸோ இதெல்லாம் வந்து மெயினாக தேவை. அப்போ வந்து நீங்கள்
PowerShell ISE யூஸ் பண்றீங்கன்னா ஆனரியா ஓப்பன் பண்ணாம ரன் அட்மின் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிவேட்டட் ப்ரிவிலேஜஸ் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறப்போ அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இந்த பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு எதாவது அடிக்கும் இல்லையா. ஸோ ஃபைல் பர்மிஷன் டெனிட், ஸோ அண்ட் ஸோ பர்மிஷன் டெனின்னு சொல்லி வரும் இல்லையா. ஸோ அந்த இஷ்யூஸ் வராமல் இருக்கணும்னா அட்மின் ப்ரிவிலேஜஸில் ஓப்பன் பண்ணும். ஸோ ஐஎஸ்சிக்கு பதிலாக நம்ம வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ அதர் தேன் தட் டிஃபால்ட்டான எடிட்டரை தவிர விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபுல் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபுல்லாகவும் ரன் பண்ணலாம் ஐஎஸ்சி யூஸ் பண்ணீங்கன்னா, இல்லை செலக்டட் லைன்ஸ் செலக்டட் ரோஸை மட்டும் நீங்கள் ரன் பண்ணலாம். சரிங்களா. ஓகே, ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் based tool that allows developers, IT admins, DevOps professionals to automate tasks and configuration using code. So developers use பண்ணிக்கலாம், IT admins use பண்ணிக்கலாம், DevOps use பண்ணிக்கலாம். So automate the task and configuration using code. சரிங்களா. ஸோ இது ஆல்ரெடி பார்த்தது தான். பட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம் லினக்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிரிப்டிங் இல்லையா. ஸோ ஸ்கிரிப்டிங் அப்படின்றப்போ ஃபங்க்ஷன்ஸ், கிளாஸஸ், ஸ்கிரிப்ட், மாடியூல்ஸ், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறையா கமாண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி விண்டோஸ், ஏடிக்கு எஸ்சிசிஎம் பேட்சிங் பண்ணுறீங்கன்னா எஸ்சிசிஎம் கூட இன்டிகிரேட் பண்ணி பார்த்துக்கலாம். இன்டிகிரேட் பண்ணி ஆட்டோமேட்டட் பேட்சிங் நீங்கள் பண்ணலாம். ஸோ பேச்சஸ் புஷ் பண்ணுறது. பிக் ஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா? பிக் ஃபிக்ஸ். ஸோ பிக் ஃபிக்ஸும் நீங்கள் PowerShell யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ எஸ்சிசிஎம், WSS, அப்புறம் பிக் ஃபிக்ஸு, ஸோ எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் PowerShell. ஸோ VMware-க்கு இப்போ நீங்கள் ஸ்டோரேஜ் அட்மின்னா ஸ்டோரேஜ் டாஸ்க்கும் ஆட்டோமேட் பண்ணலாம், நெட்வொர்க்கும் ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ இது வந்து விண்டோஸ் மட்டும் அப்படின்றது கிடையாது. ஸோ எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷன் டீமாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் இன்ஃப்ரா டீமாக இருந்தாலும் PowerShellன்றதை வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்டெகிரேஷன் வித் ஆர்கஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ VRO நான் சொன்னேன் இல்லையா, VMware-உடையது. அவங்களுக்கு ஹெச்பி ப்ராடக்ட்டு, மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டு, ஸோ எல்லா ப்ராடக்ட் கூடயும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்கமிங் கிளாஸில் பார்ப்போம். ஸோ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட். ஸோ கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்றப்ப டிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. ஸோ PowerShell-லே வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து டெவாப்ஸில் வந்து கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா வந்து ஆன்சிபிள், சால்ட் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதுலேயும் நீங்கள் இன்டிகிரேட் பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லை என்கிட்ட வந்து டெவாப்ஸ்க்கான அந்த டூல்ஸ்லாம் இல்லை அப்படின்றப்போ நீங்கள் வந்து PowerShell-லேயே வந்து டிஎஸ்சி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஎஸ்சினா என்ன அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இப்போ நான் 100 சர்வர்ஸை நான் மேனேஜ் பண்ணுறேன். அந்த 100 சர்வர்ஸில் இந்த ஜாவா வெர்ஷன் தான் இருக்கணும், இந்த மைக்ரோசாஃப்ட் டிஃபெண்டர் வெர்ஷன் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா, ஸ்டாண்டர்டாக இதாக இருக்கும் என்வரன்மெண்ட்டில் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஐ மீன் அதில் நீங்கள் கோட் லாஜிக் எழுதிட்டு, ஸோ இந்த ஸ்டேட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் தான் இருக்கணும் அந்த மிஷினில் அப்படின்னு சொல்லி எழுதிட்டிங்கன்னா, ஸோ அது வந்து எந்த டைம்லாம் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த டைம்லாம் செக் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஸ்டேட் இல்லை அப்படின்றப்போ அதை அப்டேட் பண்ணுறப்பலையும் பண்ணலாம், இல்லை நோட்டிஃபிகேஷன் அனுப்புறப்பலையும் பண்ணலாம். சரிங்களா. ஸோ டெவாப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா CI/CD பைப்லைனில் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னபடி ஆன் ப்ரெமிசஸ், கிளவுட் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டில் நவ் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? எஸ் நப்புடியன். ஸோ அதர் தென் இந்த PowerShell இதில் வந்து சென்ட்ரலைஸ்டு சர்வராக வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ வந்துட்டு kind of any specific port requirement to connect with a different network or probably Azure-ல வச்சிருக்கலாம், டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்மில் கூட வச்சிருக்கலாம். ஆமாம். ஸோ இப்போ நம்ம சோஃபார் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சர்வர், அந்த பர்டிகுலர் சர்வர்லேயே ஒர்க் பண்ணுறதுக்கு தான். பட் இந்த சர்வர்லேருந்து அடுத்த சர்வர் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபயர்வால் எனேபிள்மெண்ட் பண்ணணும், ஃபயர்வால் எனேபிள் பண்ணணும், போர்ட் எனேபிள் பண்ணணும்,
விண்ணாரம் எனேபிள் பண்ணணும். ஸோ விண்ணாரம் எனேபிள் பண்ணலைன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் இருக்குது, அது எப்படி பண்ணுறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸிக்யூஷன் பாலிசி செட் பண்ணணும். ஸோ ஒரு 5 to 6 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம ரிமோட்டிங் கான்செப்ட் போவோம் இல்லையா, ஸோ அப்போ டீட்டெயில்டாக அதை பற்றி பேசுவோம். ஓகே ஓகே யா தேங்க்ஸ். ஓகே, ஸோ ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ்னு பார்க்க போனால், ஸோ பவர்ஷெல் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். பட் நம்ம ஸ்கிரிப்டிங் பொறுத்த வரைக்கும் ஸ்கிரிப்டோட ஃபைல் நேம் வந்து .ps1 அப்படி தான் முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம பவர்ஷெல் இங்கே ஓப்பன் பண்ணோம் இல்லையா, ஸோ டிஃபால்ட்டாக அன்டைட்டில்டு ஒன்னு சொல்லி ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும் ஐஎஸ்சியில். அதோட எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா PS1. ஸோ பவர்ஷெல் 1 அப்படின்னு சொல்லி தான் சேவ் ஆகும். சரிங்களா. ஸோ PS1 அப்படின்ற எக்ஸ்டென்ஷன் தான் ஸ்கிரிப்ட் ஃபைலோட இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா PST அப்படின்னு சொல்லி ஃபைல் இருக்கும். ஸோ இந்த ஃபைல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த மாடியூல் ஃபோல்டரில் அவைலபிளாக இருக்கும். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போது நம்ம கிரியேட் பண்ணுற போது PS1 ஃபைல் தான். ஸோ இதெல்லாம் நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பவர்ஷெல் மாடியூலே கிரியேட் பண்ண போறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் டீம்னு வச்சுங்க. ஸோ அப்ளிகேஷன் அப்படின்றத எதை மீன் பண்ணுறேன்னா, இப்போ காம்வால்ட்ன்றது ஒரு அப்ளிகேஷன், பேக்கப் அப்ளிகேஷன் ரைட்டுங்களா. விம்ன்றது பேக்கப் அப்ளிகேஷன். ஸோ SolarWindsன்றது ஒரு பேக்கப் மானிட்டரிங் அப்ளிகேஷன் ரைட்டுங்களா. ஸோ இப்போ நான் வந்து SolarWindsல ஒர்க் பண்ணுறேன், இல்லை நான் வந்து ஒரு காம்வால்ட்டில் ஒர்க் பண்ணுறேன், ஸோ இல்லை வந்து நான் சம் அதர் அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணுறேன், அப்ளிகேஷன் டீமில் இருக்கேன், ஒரு சாஃப்ட்வேர் டீமாக இருக்கேன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போது நான் நெட் ஸ்டோரேஜில் ஒர்க் பண்ணலாம், இல்லை வந்து காம்வால்ட்டில் ஒர்க் பண்ணலாம், இல்லை SolarWindsல ஒர்க் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டு இல்லாதது, இதெல்லாம் ஒரு தனி வெண்டார், தனி கம்பெனி இல்லைங்களா. அப்போது நான் வந்து ஒரு கம்பெனி, SolarWindsன்ற கம்பெனி. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட மெயின் ப்ராடக்ட் வந்து மானிட்டரிங். அது வந்து சர்வர் மானிட்டரிங், OS மானிட்டரிங், அப்புறம் நெட்வொர்க் மானிட்டரிங், டேட்டாபேஸ் மானிட்டரிங், அப்ளிகேஷன் மானிட்டரிங். ஸோ என்னுடைய கம்ப்ளீட் வேலை மானிட்டரிங் தான். செக்யூரிட்டி மானிட்டரிங், ஸோ அலர்ட் மானிட்டரிங், ஸோ அலர்ட் ஜென்ரேட் பண்ணுறது கொடுக்கறது. ஸோ அந்த ஒர்க் தான் என்னோட மெயின் வேலை ரைட்டுங்களா. ஆனால் நான் வந்து பவர்ஷெல் மாடியூல் கிரியேட் பண்ணி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரியாலிட்டியில் வந்து எங்கே பார்த்தாலும் பவர்ஷெல் மாடியூல் அவைலபிள் ஆகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நெட்டாப்புக்கு வந்து பவர்ஷெல் மாடியூல் இருக்குது, காம்வால்ட்டுக்கு இருக்குது, விம்க்கு இருக்குது, ஸோ SolarWindsக்கு இருக்குது. ஸோ ஏன் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ ஆட்டோமேஷன் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு விண்டோஸ் அட்மினாக இருக்கீங்கன்னா உங்களுடைய கேரியர் ஸ்டார்ட் பண்ணுறப்போ வந்து ரெஸ்யூம் போடுறப்போ ஜேடி பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து விண்டோஸ் அட்மின்னா வந்து உங்களுக்கு வந்து ஏடி தெரியுதா, நெட்வொர்க் தெரியுதா, நெட்வொர்க் ஐபி, டிஎன்எஸ்னா என்ன, டிஹெச்சிபின்னா என்ன, சர்வர் பில்டுனா என்ன, ஸோ அந்த ஜேடி தான் போட்டிருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டு ஒரு 4 to 5 years ஜேடி நீங்களே பார்த்துருக்கீங்க. ஸோ மேபி நீங்களே கிரியேட் பண்ணுறாங்களா ஜேடி. ஸோ அப்போ விண்டோஸ் அட்மின்னா வந்து பவர்ஷெல் தெரியுதா, ஸோ ஸ்கிரிப்டிங் தெரியுதா, ஸோ அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக பவர்ஷெல் இருந்து ஆட் பண்ணிடுறாங்க ஜேடியிலே. ஏதாச்சும் நோட் பண்ணுறீங்களா? ஸோ அதே போல் வந்து கிளவுட் அட்மின் அப்படின்றப்போ அவங்களுக்கு வந்து கிளவுட்லோடைய ஆட்டோமேஷன், ஸோ ஈவன் அஷூரில் கூட பார்த்தீங்கன்னா அஷூர் CLI, பவர்ஷெல், ஸோ இதெல்லாம் தெரியுதான்னு சொல்லி ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேஷன் அப்படின்றது வந்து நவடேஸ் வந்து எல்லாத்துக்குமே தேவைப்படுது. நீங்கள் யூஸ்வலாக வந்து ஒரு VMware அட்மின், விண்டல் அட்மின் அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து பவர்ஷெல் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக கேட்குறாங்க. ஸோ ஏன் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆட்டோமேஷன்ன்றது தான் எல்லாத்துக்கும் ப்ரியாரிட்டி. ஸோ எல்லாமே அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ வந்து நான் SolarWindsலேருந்து நான் என்னுடைய டூல் மட்டும் வச்சதுக்காம நான் ஆட்டோமேஷனுக்கு இருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ, ஓகே ஸோ அப்போ வந்து இட்ஸ் விண்டோஸ் பேஸ்டு டூல்னா நான் வந்து பவர்ஷெல்க்கு ஆனால் மாடியூல் தந்துட்டேன்னா ஸோ அதுலேருந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும். சரிங்களா. அப்போ வந்து நான் என்ன பண்ணலான்னா பவர்ஷெல்லுக்கான மாடியூல், அந்த SolarWinds இன்டெகிரேஷனுக்கான கோடு, ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து கிரியேட் பண்ணி நான் வந்து ஒரு பவர்ஷெல் மாடியூலாக நான் கொடுத்துட்டேன். சரிங்களா. ஸோ நான் கொடுக்குற மாடியூல் இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா. ஸோ DLL அப்படின்றது வந்து டைனமிக் லிங்க் லைப்ரரின்னு சொல்லுவாங்க.
ஏதாச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஎல்எல் யூஸ் பண்ணுறீங்களா முன்னாடி? டிஎல்எல் No, நான் like DLL யூஸ்வலாக வந்துட்டு விண்டோஸோட DLLs வந்துட்டு இது பண்ணுவோம். ப்ராப்ளி லைக் கைண்ட் ஆஃப் டிரைவர் இது மாதிரி இருக்குன்னா ஸ்பெசிஃபிக் DLL அதோட லைக் இன்டகிரேஷன் பர்பஸுக்காண்டி பேக் எண்டு வேணும் இல்லையா? ஸோ அது மாதிரி DLL டைனமிக் லிங்க் லைப்ரரி ஃபைல்ஸ் வந்துட்டு டிபெண்டன்சிஸ் ஃபைலு. பட் இந்த பவர் ஷெல் ஸ்கிரிப்டில் டிஎல்எல் பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது. ஈவன் லைக் அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஒன் PS1 தவிர வந்துட்டு ரெஸ்ட் ஆஃப் தி எக்ஸ்டென்ஷன் மாதிரியே வந்துட்டு பெருசாக நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஓகே ஓகே யா தேங்க்ஸ் கார்த்திக். ஸோ ஓகே ஸோ பட் ஆனால் டிஎல்எல் வந்து சம் மாதிரி நீங்கள் பார்த்ததுக்கே யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ சென்டரில் தட்ஸ் ஃபைன். யா ஓகே. ஸோ வந்து டிஎல்எல்ன்றது டைனமிக் லிங்க் லைப்ரரி. ஸோ அதோட கோடை வந்து நீங்கள் பார்க்க முடியாது, நீங்கள் எந்த எடிட்லையும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது இது இந்த PS1ன்றது ஸ்கிரிப்டிங் ஃபைல். ஸோ நம்ம எழுதுகிற ஸ்கிரிப்டோட ஃபைலு பவர்ஷெல் ஸ்கிரிப்ட். பட் இந்த PSD வந்து மாடியூலோடைய மேனிஃபெஸ்ட் ஃபைலு. ஸோ அதுக்கப்புறம் மாடியூலோடைய மெயின் ஃபைல் வந்து PSM. ஸோ டிஎல்எல்ன்றது அதோட லைப்ரரி ஃபைலு. ஸோ இதில் வந்து நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு தேவை அப்படின்றத நம்ம எவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம். ஸோ இந்த நம்ம SolarWinds இந்த கதைலாம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து ஒரு அப்ளிகேஷன் ப்ராடக்ட் டீம் ப்ராடக்ட் கம்பெனி. ஸோ நான் வந்து பவர்ஷெலுக்கு வந்து ஒரு மாடியூல் எழுதணும் அப்படின்றப்போ நான் வந்து எழுதுகிற கோடு வந்து இந்த மாடியூல் பேஸ் பண்ண கோடு. ஸோ அதுக்கு தேவையான முக்கியமான லாஜிக் இருக்குல்ல, இன்டகிரேஷன் லாஜிக், அதெல்லாம் நான் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா நான் டிஎல்எல் ஃபார்மில் வச்சுருந்தா தான் தெரியாது, ரைட்டுங்களா? ஸோ அதனால் வந்து என்னுடைய அந்த லாஜிக் எல்லாமே டிஎல்எல் இருக்கும். அதை வந்து லைப்ரரி இன்டகிரேட் பண்ணி இந்த PST PSM ஸோ XML இதெல்லாம் யூஸ் பண்ணி வச்சது. XML எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும் இல்லையா? நெட்வொர்க் டேட்டா ஷேர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. XML மெயினாக கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸ்டெண்டட் மார்க்கப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீரியலைஸ்டு டேட்டா. ஸோ இது வந்து நெட்வொர்க்கில் வந்து டேட்டாவை ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த கோடு ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து நான் பவர்ஷெல் இந்த சர்வர்லேருந்து என்னுடைய காமால்ட்டு ஆக்சஸ் பண்ணணும்னா அதுக்கான ஒரு செஷன் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த செஷனுக்கான கோடை வந்து இதில் இருக்கும். ஸோ அதோட கன்சோலுக்கான கோடு இங்கே இருக்கும். ஸோ அதே போல் வந்து ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. ஸோ அந்த லாஜிக்லாம் இதில் எழுதியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து இந்த பற்றி உதவி பண்ண தேவையில்ல, அன்லெஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதா இருந்தாருன்னு. ஸோ இப்போ நான் சொன்னபடி SolarWindsல ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை வந்து நான் ஒரு XY கம்பெனியில் வந்து நான் ப்ராடக்டாக இருக்கேன், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் இருக்கேன், அப்போது வந்து நீங்கள் பவர்ஷெல்லுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றப்போ நீங்கள் பவர்ஷெல்லை கற்றுக்கிட்டு இதெல்லாம் பண்ணுற போல இருக்கும். ஸோ இப்போ நான் இன்ஃப்ராவில் தான் இருக்கேன், ஜஸ்ட்டு அட்மினாக இருக்கேன், க்ளவுட் அட்மினாக இருக்கேன், இல்லை ஆன்பிரமிசஸ்லேருந்து இன்ஃப்ரா ட்ராக்ல இருக்கேன் அப்படின்றப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு PS1 ஃபைல் மட்டும் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணால் போதுமானது. சரிங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகே, ஐ திங்க் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ எதுவும் டவுட் இல்லை இல்லையா? ஈவன் PS1லேயே கூட உங்களுக்கு கைண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் பேஸ்டு கைண்ட் ஆஃப் என்கிரிப்ட் பண்ணுற மாதிரி லைக் அன்ஆத்தரைஸ்டு இஸ் லைக் கைண்ட் ஆஃப் ஓப்பன் இது இல்லாமல் வந்துட்டு அதுவும் நம்ம செக்யூர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு இல்லைங்களா? இருக்கு. ஸோ வந்து என்கிரிப்டட் ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வரப்போ அது தனியாக டீல் பண்ணலாம். ஓகே. ஸோ DLL சொல்லிட்டு லைக் கைண்ட் ஆஃப் அன்ரீடபிள் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதே மாதிரி வந்துட்டு PS1ல வந்துட்டு அன்ரீடபிள் ஃபார்மேட்டுங்கிறது கைண்ட் ஆஃப் லைக் என்கிரிப்ட் பண்ணி இது பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் அதுலேயுமே இருக்குது, கரெக்டுங்களா? ஆமாம். ஸோ வந்து அது இப்போ முக்கியமாக இப்போ நான் பாஸ்வேர்டே சொன்னேன் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி சர்வீஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் ரிமோட் மிஷின்லாம் கனெக்ட் பண்ணுறீங்க. ஒரு 1000 சர்வர்ஸ் இருக்குன்னா ஸோ டொமைன் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ 5 டொமைன்ஸ் இருக்குது. இப்போ வந்து 1000 சர்வர்ஸு 5 டொமைனாக இருக்குது அப்படின்னா ஒவ்வொரு டொமைனுக்கும் ஒவ்வொரு சர்வீஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் சேம் பாஸ்வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட் பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னப்போ ஒவ்வொரு பாஸ்வேர்டையும் என்கிரிப்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்கிரிப்ட் பண்ணிவிட்டு அந்த லாஜிக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க.
ஸோ அந்த என்கிரிப்ஷன் வந்து எந்த இடத்துல தேவைப்படுமோ அதை நீங்கள் என்கிரிப்ட் பண்ணிட்டு அந்த என்கிரிப்ட் பண்ண வேரியபிள் தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ அது பாஸ்வேர்ட் மேனேஜ்மெண்ட் வந்து 2-3 விதமாக ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று வந்து என்கிரிப்ட் பண்ணதை யூஸ் பண்ணுறது. இதுவே வந்து நீங்கள் ஒரு ஆன்சிபிள் போல் ஒரு கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட் டூல் போதிங்கன்னா அதில் வந்து வால்ட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆன்சிபிள் வால்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வால்ட்டில் வந்து நீங்கள் அந்த கோடிங் முக்கியமான சென்சிட்டிவ் கோடிங் சென்சிட்டிவ் வேல்யூஸ்லாம் இருக்கும் இல்லையா, பாஸ்வேர்டு, யூஆர்எல், ஏபிஐ, ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அதில் போட்டுட்டு அதை வந்து இங்கே ஸ்கிரிப்டில் கால் பண்ணுற போல இருக்கும். ஸோ நம்ம இன்டிகிரேஷன் வரப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அது எப்படி போட்டதுன்ட்டு. ஓகே. ஸோ பவர்ஷெல்லுடைய மெயின் யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்னு தெரியும், நம்ம நிறைய தடவை பேசியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேப் கம்ப்ளீஷன் அதெல்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் சொன்னோம் இல்லையா, ஸோ இதில் வந்து நம்ம $PSன்னு போட்டு டேப்பு போட்டுட்டோன்னா எனக்கு வந்துடும் நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன்ஸுன்ட்டு வந்துடும். ஸோ அதில் நமக்கு என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஸோ வந்து இன்டெலிஜென்ஸ் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து நீங்கள் டைப் பண்ணாவே வந்துடுது இல்லையா. ஸோ அது அந்த கேரக்டர் ரிலேட்டடாக என்னென்ன கமாண்ட் இருக்கோ அது எல்லாமே இங்கே ஷோ ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலையாசஸ். ஸோ அலையாசஸ்ன்றப்ப வந்து அலையாசஸ்ன்றது டீட்டெயில்டாக பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளாஸில். பட் ஷார்ட்டாக சொல்லணுன்னா வந்து இப்போ ஒரு பெரிய நேமாக இருக்குது, அதை நான் வச்சு கூப்பிடாம அதோட ஷார்ட் நேம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நேம் இருக்குன்னா வீட்டில் ஒரு நேம் வச்சு கூப்பிடுவாங்க, அது வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும் கூப்பிடுறதுக்கு. ஸோ அதே போல் தான் இப்போ வந்து கெட் சர்வீஸ் அப்படின்னு இருக்குன்னா ஸோ அவ்வளோ பெருசு நான் டைப் பண்ணாமல் நான் வந்து ஜிஎஸ்வின்னு சொல்லி டைப் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து நான் கெட் ஐஃபன் சர்வீஸ் சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அந்த கமாண்டு வந்து என்ன பண்ணணும்னா சிஸ்டமில் உள்ள எல்லா சர்வீஸ் இன்ஃபர்மேஷனும் கொடுக்கும். நான் அதுக்கு பதில் ஜிஎஸ்வின்னு போட்டாலும் எனக்கு சேம் இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கெட் சர்வீஸோடைய அலையாஸ் தான் ஜிஎஸ்வி. ஸோ அலையாஸ்ன்றது இட்ஸ் எ ஷார்ட் நேம். ஸோ அது வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் எப்போ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு, நம்ம டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீக் பார்ப்போம். ஸோ பைப்லைன் இருக்குது. ஸோ பைப்லைன்ன்றது வந்து அகெயின் வந்து மல்டிபிள் கமெண்ட்ஸை இன்டிகிரேட் பண்ணுறதுக்கானது. ஸோ இது பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஹெல்ப் சிஸ்டம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸு, ருட்டீனாக ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்றப்ப ஃபங்க்ஷன்ஸ் போவோம். கிளாஸஸ், ஸ்கிரிப்ட்ஸ், மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்மேட்டிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ டேட்டாவை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது, லிஸ்ட்டு ஃபார்ம்லியா இல்லை டேப்லர் ஃபார்ம்லியா. ஸோ இப்போ டேட்டா வந்து ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா அதை வந்து எப்படி ஆட்டோ சைஸ் பண்ணுறது, ரேப் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் டேட்டாவை வந்து சிஎஸ்வி ஃபைலில் ரெப்ரசென்ட் பண்ணுறதா இல்லை ஜேசன் இல்லையா இல்லை XML இல்லையா, ஸோ அது எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ இது அகைன் நம்ம பார்த்தது தான். ஓகே, ஸோ ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்மில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ வந்து மைக்ரோசாஃப்டோட ப்ராடக்ட் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணலாம். நம்ம முன்னாடி சொன்னபடி அஷ்யூர், க்ளவுடில், ஆக்டிவ் டைரக்டரி, விண்டோஸு, எக்ஸ்சேஞ்சு, ஸோ SQL. ஸோ இது ஜஸ்ட் வந்து 5 தான் போட்டிருக்கு, பட் மைக்ரோசாஃப்டோடைய எல்லா ப்ராடக்ட்டுமே யூஸ் பண்ணலாம். சிஸ்டம் சென்டர், ஸ்காம், மானிட்டரிங் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ இப்போ வந்து நான் ஒரு ரியல் டைம் யூஸ் கேஸஸ் சொல்கிறேன். ஸோ ஸ்காம் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா எப்போலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? சர்வர் மானிட்டரிங், ஆல் மானிட்டரிங் பர்பஸ். ஓகே, ஆல் மானிட்டரிங் பர்பஸ். ஸோ அது வந்து சர்வர் மானிட்டரிங், அப்ளிகேஷன் மானிட்டரிங் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணலாமா? எஸ். அப்ளிகேஷன் நெட்வொர்க், பேக்கப், ஆல் தி கைண்ட் ஆஃப் பிசினஸ். ஓகே, எல்லா ஃபெசிலிட்டியும் யூஸ் பண்ணலாம் இல்லையா. இட்ஸ் எ மானிட்டரிங் டூல். ஓகே, ஸோ அப்போ வந்து சிச்சுவேஷன் சொல்கிறேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது சர்வர் வருது அப்படின்றப்போ அந்த சர்வரை வந்து ஆன்போர்ட் பண்ணணும் மானிட்டரிங்கில், ரைட்டுங்களா. ஸோ அந்த ஏஜென்ட்டை இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அந்த ஏஜென்ட் வந்து மாஸ்டர் கூட வந்து கான்ஃபிகர் பண்ணணும், சரிங்களா. ஸோ அது வந்து ஒரு யூஸ் கேஸ், ஃபர்ஸ்ட் யூஸ் கேஸ், சரிங்களா. செகண்டு, அது கான்ஃபிகரேஷன் பண்ணுறப்ப வந்து அது என்ன டைப் ஆஃப் கான்ஃபிகரேஷன் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் செட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்டாலேஷன், ஏஜென்ட் இன்ஸ்டாலேஷன். ஸோ கிளைண்ட் லெவலில் சொல்கிறேன். செகண்டு வந்து அந்த கம்யூனிகேஷன் நடக்கணும். ஸோ அப்போ வந்து சர்வர் சைடில் வந்து கான்ஃபிகரேஷன் பண்ணணும்.
ரைட்டுங்களா? ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அடாக் ரிக்வெஸ்ட்னா வச்சுங்களேன். ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேட்சிங் நடக்குதுன்னா பேட்சிங் இப்போ மெயின்டெனன்ஸ் விண்டோ போடணும். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் விண்டோ போடுறது தான் நான் அடாக் ரிக்வெஸ்ட்னு சொல்கிறேன். ஸோ எப்போனா உங்களுக்கு டவுன் டைம் தேவைப்படுது இல்லை மெயின்டெனன்ஸ் விண்டோ போடணுமோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ஸ்காமில் வந்து அப்டேட் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அது ஸோ அதுக்கு தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணுறது, ஸோ அலர்ட்டிங் மெக்கானிசம், ஸோ அதே போல் வந்து இன்சிடென்ட் கிரியேட் பண்ணுறது, ஸோ அது அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் சொன்ன ஆக்டிவிட்டிலாம் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ இது வந்து மேனுவலாக நீங்கள் பண்ணுறதுக்கு பதிலாக பவர்ஷெல் மூலமாகவே நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ அப்போ அதே போல் இப்போ நான் ஸ்காமுக்கு சொன்னபடி சிஸ்டம் சென்டரில் உள்ள எல்லா ப்ராடக்ட்டுக்குமே ஸ்காமுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து சிஸ்டம் சென்டர் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் இல்லையா? ஸோ அதே போல் சிஸ்டம் சென்டர்லேயே வந்து 5 ப்ராடக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், 4லேருந்து 5 ப்ராடக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். ஸோ சிஸ்டம் சென்டர் கான்ஃபிகரேஷன் மேனேஜர் அது வந்து SCCM இல்லையா? ஸோ SCCM வந்தோடைய பர்பஸ் வந்து மெயினாக வந்து பேட்சிங் கான்ஃபிகரேஷன் செட் பண்ணுறது. நாட் ஓன்லி பேட்சிங் பட் அதிகமாக பேட்சிங் யூஸ் பண்ணுறாங்க, பட் அதை தாண்டி சில கான்ஃபிகரேஷனும் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஸோ எத்தனை பேர் SCCM யூஸ் பண்ணுறீங்க பவர்ஷெல் மூலமாக? ஐ மீன் பவர்ஷெல் யூஸ் பண்ணுறீங்க SCCMல? நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் என்ன டாஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்க? டாஸ்க் சீக்வன்ஸ் இப்போ ஓஎஸ்டிக்கு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். SCCM வந்து ஓஎஸ்டிக்கு பண்ணுவோம், பேட்சிங்க்கு பண்ணுவோம். ஓகே, பேட்சிங் பண்ணிட்டு அப்புறம் அப்ளிகேஷன் பேக்கேஜிங் ஒன்று இருக்குது. ஆமாம். அதுக்கு வந்து சில ஸ்கிரிப்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து பவர்ஷெல் ஸ்கிரிப்ட், விபி ஸ்கிரிப்ட் இதெல்லாம் பண்ணுவோம். ஓகே, அப்ளிகேஷன் பேக்கேஜை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு அன்இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கரெக்ட். ஸோ SCCMமாக இருக்கட்டும், ஸ்காமாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்கும் நம்ம மேனுவலாக என்ன பண்ணுறோமோ ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து பவர்ஷெல்லை வந்து எக்ஸாக்டாக யூஸ் பண்ணலாம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். ஸோ அதே போல் வந்து சிஸ்டம் சென்டர் ப்ராடக்டாக இருக்கட்டும், இல்லை வந்து இன்னும் நிறைய மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் இருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஆஃபீஸ் 365 இருக்கட்டும், இல்லை எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதை தாண்டி வந்து தேர்ட் பார்ட்டி அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ஸ்டில் வந்து இங்கே 3 தான் மென்ஷன் பண்ணுறதுக்கு, இதை தாண்டி நிறையா இருக்குது. ஸோ AWS க்ளவுடில் பார்த்தீங்கன்னா AWS யூஸ் பண்ணலாம், GCP யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து VMware யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ VMware அப்படின்றப்போ நீங்கள் vCenter தான் மெயினாக யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ vCenterல வந்து ரிசோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணுறது, VM டூல்ஸ் அப்டேட் பண்ணுறது, ஸோ ஒரு VM டிப்ளாய் பண்ணுறது, ஸோ எனிதிங் நீங்கள் vCenterல வந்து என்னென்ன பண்ணுறீங்களோ, ஸோ இமேஜஸ்லேருந்து ஸோ கண்டென்ட் லைப்ரரியிலேருந்து என்னென்ன பண்ணுறீங்களோ அது ஃபுல்லாகவே நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் SolarWinds மானிட்டரிங் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் தேர்ட் பார்ட்டி, மைக்ரோசாஃப்ட் கிடையாது இல்லையா? ஸோ அதையும் யூஸ் பண்ணலாம். காம்வால்ட் யூஸ் பண்ணிக்கலாம், நெட்டாப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதை வச்சு சொல்கிறேன், பட் இதை தாண்டி இன்னும் நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிருக்கேன், நெட்டாப் ஆட்டோமேஷன் பண்ணிருக்கேன் பவர்ஷெல்லில், காம்வால்ட் ஆப்ரேஷன் பண்ணிருக்கேன், ஆட்டோமேஷன் பண்ணிருக்கேன். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வீம் ஆட்டோமேஷன் பண்ணிருக்கேன். ஸோ நிறையா பேக்கப் ஸ்டோரேஜ், ஸோ நிறைய இதில் பண்ணிருக்கேன். ஸோ நான் சொல்கிறது வந்து ஹைலைட் பண்ணுறது ஒரு மினிமல் இன்ஃபர்மேஷன், பட் இதை தாண்டி இன்னும் எக்ஸ்டென்சிவாக நீங்கள் தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் நிறையாவும் பண்ணலாம். சரிங்களா? இதில் வந்து ஏதாச்சும் விண்டோஸ் VMware இல்லாமல் வேற இதில் இருக்கீங்களா? வேறு டொமைனில் பேக்கப் ஸ்டோரேஜ் நெட்வொர்க்? ஓகே, ஸோ ஐ திங்க் மோஸ்ட்லி வந்து எல்லாமே இன்டெல் எக்ஸ்சேஞ்ச் AD இல்லையா?